பொம்பளைங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா இதே மதம் முழக்கு. சமைக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யணும், வீட்டுக்காரங்களுக்கு செய்யணும், மாமியாருக்கு செய்யணும். ஐயோ! வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். முடியல தலைவர, முடியல. வீட்டுல என்ன சொல்றாங்களோ அது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரோ அதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லைஃப் வந்து இப்படியே தாங்க போகும். கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. இன்னைக்கு டே 16 வந்து சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து ஃப்ரைடேனா நாளைக்கு வந்து வெயிட் அப்டேட் பண்ணணும். அதுக்குள்ள இன்னொரு வீக் வந்துருச்சு இல்லைங்களா? போன வீக் ஃப்ரைடே அப்டேட் பண்ணோம், இந்த வீக் ஃப்ரைடே வந்துருச்சு. ஸோ 1 வீக் எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. டைம்லாம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஹெல்த்தும் உங்களோட ஒர்க்கும் உங்களோட என்ன அச்சீவ்மெண்ட்டோ அதை வந்து சீக்கிரமாக பண்ணிகிட்டே இருங்க. அதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா நம்மக்கிட்ட சுத்தமாக டைம் இல்லை. இப்போ தான் இந்த இயர் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7 மந்த் ஆயிடுச்சு, 7 மந்த் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. அப்புறம் அடுத்த வருஷமே வந்துடும், 2028 வந்துடும். ஸோ டைம் ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஓட ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் கூட நீங்களும் ஓடுங்க. அப்போ தான் உங்களோட அச்சீவ்மெண்ட், உங்கள் கோல் என்னவோ அதை வந்து உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஹாப்பி. இன்னைக்கு வந்து டே சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம நாளைக்கு வந்து வெயிட் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்களே எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். போன வீக் நம்மளுக்கு வந்து வெயிட் கம்மியாகலை. இன்கேஸ் வெயிட் வந்து 100 கிராம்ஸ் அதிகம் தான் இருந்துச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஸோ நாளைக்கு வந்து வெயிட் கம்மியாகும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் நம்புங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, குக்கிங் இருக்கலாம். அதை முடிச்சுட்டு ஷாப் போயிட்டு உங்களை நான் பார்க்குறேன். 2 hours later. நம்ம வந்து கடைக்கு வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்தேன். கடை ஃபுல்லாக ஒரு ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பார்த்தா தெரியும். ஸோ குப்பையாக இருக்குது, தூசியாக இருக்குது, எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க்கு அப்படியே இருக்கு, அதை பார்க்கணும். அப்புறம் இன்னைக்கு மார்னிங் வந்து நான் சியா சீடும் குடிக்கல. நான் சுத்தமாக வந்து குடிக்கணும்னு தோணல. ஒரு மாதிரி தினமும் குடிக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்காது எனக்கு. திரும்ப காட்டு, திரும்ப. ஓ மை காட். ஸோ அதனால இன்னைக்கு மட்டும் வேணாம்னு விட்டுருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, இனிமேல் தான் போய் தான் சாப்பிடணும். ஸோ ஒரு வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் மட்டும் குடித்தேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் போய் நாங்கள் சாப்பிடணும். ஸோ நீங்களே என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க, உங்களோட வெயிட் லாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, நான் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர பசிக்கு. ஒரு நாள் நான் மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். 2 முட்டை, பின்னாடி ஒரு பெரிய தோசை, ஒரு குட்டி தோசை, சாம்பார், சட்னி. ஸோ வந்து அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம வந்து எப்பயும் மதியம் போல தான் சாப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பசி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு எனக்கு பசி வந்ததில்லை. இன்னைக்கு தான் அந்த மாதிரி வந்துச்சு. ஒருவேளை சிஆர் சீட் எதுவுமே குடிக்காமல் போனோம்னால என்னன்னு தெரியல. எப்பயும் சிஆர் சீட் குடிச்சிட்டு போவோம். அதனால ஒரு அளவுக்கு வந்து வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இன்னைக்கு எதுவுமே இல்லாததுனால ரொம்ப பசி வந்துருச்சு. ஸோ அதனால சாப்பிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. இப்போ தான் சாப்பிட்டேன். லஞ்சு வந்து நான் லேட்டாக எடுத்துக்கலான் இருக்கேன். ஸோ சாயந்தரம் போல் எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே அது நைட்டு டின்னரோட அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணி. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு வீட்டில் குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு இப்போ தான் நான் வந்து கடைக்கு வந்திருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. நம்ம பொம்பளைங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா இதே மதம் முழக்கு. சமைக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யணும், வீட்டுக்காரங்களுக்கு செய்யணும், மாமியாருக்கு செய்யணும். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். முடியல தலைவர, முடியல. முடியல. இந்த பொம்பளைங்களா மட்டும் பிறந்துடவே கூடாது போல இருக்கு. ஒரு நாளாவது ரெஸ்ட் கிடைக்குதா நம்மளுக்குலாம்? இவங்களுக்கெல்லாம் கூட ரெஸ்ட் கிடைக்குது, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை. ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சா கூட இவங்க நம்மள ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். நொண்டிக்கிட்டே இருந்தாலுமே இப்ப நம்மளுக்கே ஏதோ நொண்டிக்கிட்டே இருக்கணும்னாலும் நொண்டிக்கிட்டே உங்களுக்கு எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கணும். அந்த மாதிரிதான் இருக்கு உமன்ஸோட லைஃபே அப்படிதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ரிலேட் ஆகுதான்னு சொல்லுங்க. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். வாழ்க்கை ஒரு வட்டம்னுவாங்களே, நம்மளுக்கு மட்டும் மாறவே மாறாத போல இருக்கு. இதே சர்க்கிளாவே தான் இருக்கு. தினமும் போகணும், வரணும், சமைக்கணும், இது பண்ணணும், பசங்களை பார்த்துக்கிட்டோம். இது யாருங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சது? பொம்பளைங்க தான் செய்யணும். ஏன் ஆம்பளைங்க செஞ்சா ஆகாதா? ஆம்பளைங்க பற்ற வச்சா அடுப்பு பத்திக்காதா? கடுப்பாகுதுங்க. அந்த சொல்றேன், எங்களோட ஆவங்கத்தையும் சொல்றேன், பகிர்ந்துக்கிறேன். இதுல உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த லேடிஸ்க்கு இது உண்மையாவே கொஞ்சம் ரிலேட் ஆகும். அவங்க கூட கனெக்ஷன் பண்ணிக்க முடியும். உண்மைனா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆமான்னு சொல்லிட்டு.
முடியல. பேசிக்காவே பொண்ணுங்களுக்கு வந்து நினைச்சா ரெஸ்ட் எடுக்கலாம், நினைச்சா வந்து நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு லைஃப் இல்லை. ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜுமே அப்படித்தான், ஆஃப்டர் மேரேஜுமே அப்படித்தான். வீட்டில் என்ன சொல்றாங்களோ அது பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரோ அதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம லைஃப் வந்து இப்படியே தாங்க போகும். கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில் இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறக அடிப்போம் நாங்க. இது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளா மாத்திக்கிட்டே தான் உங்க தவிர நம்ம அதான் மாறும் நினைச்சோம்னா அது முட்டாள்தனம். என்ன சொல்ல, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. 1 hour later. இங்க பாருங்க, நம்ம வந்து சிக்கன் அல்ஃபாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் சூப்பராக சாப்பிட போறேன். இதுக்காக தான் சாப்பிட போறேன். எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருந்தாரா, ஸோ அதனால அல்ஃபாம் வாங்கிட்டு வர சொல்லியிருங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. செம்ம ஹாப்பி நான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி. இன்னும் சாப்பிட்டு ரொம்ப நாள்லாம் ஆகல, 3 நாளோ 2 நாளோ தான் வச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு பிடிக்க போறேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட லஞ்ச் பிளேட்டை வந்து ஷேர் பண்ணுறேன் சாப்பிடும்போது. இதுதான் என்னோட லஞ்ச் பிளேட். பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரசம், சாப்பாடு எடுத்திருக்கேன், பப்பாயா பீஸு, பப்பாளி பீஸ், அப்புறம் வந்து 3 பீஸ் வந்து பிரெஸ்ட் பீஸ் இல்லைங்களா, எல்லாமே ஹார்டான அந்த மாதிரி பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன், ரொம்ப பசிக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5. ஸோ நான் நடக்கலான்னு மேலே வந்திருக்கேன். இப்போ தான் நடக்க போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சிக்கன் வந்து பெரிய சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க, அல்ஃபாம் சிக்கன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, டைனோசர் வாயிலேருந்து புகை வர மாதிரி அவ்வளோ ஒரு ஹீட்டு, அவ்வளோ ஒரு காரம். அதில் வெறும் மிளகா இருக்கு இல்லைங்க, அந்த மிளகா வரைச்சி அந்த சிக்கன் மேலே தடவி இருக்காங்க. ஐயோவா, சாப்பிட்டு வாயெல்லாம் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே உடம்பு ஹீட் ஆகுது, வேறு இது வேறு சாப்பிட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் அந்த காட்டின இல்லைங்களா, அந்தளவுக்கு தான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். பப்பாளி வந்து அதில் பாதி தான் சாப்பிட முடிஞ்சு, அதுக்கு மேலே சாப்பிட முடியல. சிக்கன்னு நான் காட்டின அளவுக்கு சாப்பிடல, ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டேன், என்னால் சாப்பிட முடியல அவ்வளோ காரத்தை. நடக்கலாம்னு வந்திருக்கேன். ஸோ நடந்து முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து நடந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ தான் வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது டைமு. ஸோ இப்போ தான் வந்து முடிஞ்சிச்சு. ஒரு 1/2 hour வந்து சூப்பராகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கான வாக்கிங் ப்ளஸ் ஒர்க் அவுட் ரெண்டுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து நம்ம வந்து வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ கம்மியாயிருக்கு, என்ன கம்மியாயிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வாரம் வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள்லாம் எவ்வளோ கிலோ கம்மி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வெயிட்டு கம்மியாயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம என்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைப்பேன். என்னை பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். பயமாக இருக்குது, இப்போவே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல வெயிட்டு. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். இன்றைக்கான ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ திரும்ப நம்ம ஷாப்புக்கு போகணும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆக போகுது. ஸோ நம்ம ஷாப்பில் தான் இருக்கும், இன்னும் வீட்டுக்கு போகல. ஸோ இதுக்கப்புறம் தான் போகணும். ஹஸ்பண்ட் வேறு வீட்டில் பர்ச்சேஸ்க்காக போயிருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க்கு ஓகேவாக தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு பிஸ்னஸ்ஸு. ஸோ இன்னைக்கு டேவும் வந்து சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் நைட் டின்னர் சாப்பிடல, ஏன்னா லேட்டாக சாப்பிட்டதுனால வந்து பசி இல்லை பெருசாக எனக்கு. ஸோ அதனால் நான் சாப்பிடல. நீங்கள் வந்து டின்னர் சாப்பிட்ற எல்லாருமே 6:30 இல்லை 7 வந்து டின்னர் முடிக்க பாருங்கள். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிங்க. ஸோ நாளைக்கு நம்மளோட வெயிட் லாஸோட ரிசல்ட் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் ஆவலாக இருக்கீங்க என்ன மாதிரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.